Hello friends, welcome to Priya's Kitchen. நம்ம இன்னைக்கு பிரெட் ஜாமுன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே சுலபமா செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபி தாங்க இது. நம்ம வீட்டுக்கு டக்குன்னு கெஸ்ட் வந்துட்டாலோ இல்ல குழந்தைங்க ஸ்வீட் கேட்டாலோ ரொம்ப சுலபமா செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபி தாங்க இது. இதுக்கு வந்து பிரெட் ஸ்லைசஸ் 20 ல இருந்து 25 வரைக்கும் எடுத்துக்கலாம். சைட்ஸ் கார்னர்ஸ் எல்லாமே கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா வந்து பிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிடுவோம். மாற்றிட்டு இதை வந்து நல்லா பொடியாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இதை இன்னொரு பவுலில் மாற்றிக்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு 1/4 கப்பு வந்து பால் எடுத்திருக்கேன். இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா டைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஸ்மூத் டோவாக கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம கையில் கீ தடவிட்டு சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துருங்க. நீங்கள் உருட்டும் போது ரொம்ப டைட்டாக உருட்டணும். டைட்டாக உருட்டலைன்னா நீங்கள் எண்ணெயில் போடும்போது அந்த ப்ரெட்டு வந்து அப்படியே பிரிஞ்சு வந்துடும். அதனால் எவ்வளோ டைட்டாக உருட்ட முடியுமோ உருட்டிடுங்க. இதே மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம உருட்டி எடுத்துடலாம். இப்போ எல்லாமே நம்ம உருட்டியாச்சு. இப்போ நம்ம சர்க்கரை பாகு காய்ச்சிடலாம். 1 கப் சுகருக்கு 1 கப் தண்ணி எடுத்திருக்கேன். பாகு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நான் இது கூட ஒரு ஏலக்காய் சேர்த்திருக்கேன் வாசனைக்கு. நீங்கள் வேணும்னா சேர்த்திக்கலாம், இல்லைன்னா வேண்டாம், இது ஆப்ஷனல் தான். பாகு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கடாயில் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு உருண்டையாக நம்ம உள்ளே போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் வெளியில் எடுத்துடலாம். இப்போ நல்லா பொன்னிறமாயிடுச்சு. இப்போ நம்ம வெளியில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம பொரிச்சு எடுத்து வச்ச உருண்டையை ஜீராக்குள்ளே சேர்த்திடலாம். இது ஒரு 2 மணி நேரம் ஊறினா தான் ரொம்ப சாஃப்டாக நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போ ஜாமுன் நல்லா ஊறிடுச்சு. அவ்வளோதாங்க இந்த பிரெட் ஜாமுன். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பிரியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.